ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹாப்பி ஆடிங்க. ஆடிங்கிறதே ஆடிப்பட்டம் தேடிவதுன்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப ஸ்பெஷலான மாதம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்னெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு என்னெல்லாம் சமைச்சோம் அப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து ஒரு ரெசிப்பியாகவும் சொல்லியிருக்கேன். சிலதெல்லாம் ரெசிபிஸ் ஆட் பண்ணல. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் மட்டன் வேக வைக்கிறதுக்கு உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் கடாயில் வந்து அது வணங்குறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் எப்பவும் போல் ஒரு 10-20 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், 2-3 ஸ்பூனுக்கு வந்து வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மிளகு, அதெல்லாம் வந்து ஹோல் கரமாகவே போட்டிருக்கேன். பொடியாக போடாமல் அப்படியே போட்டிருக்கேன். 1 ஸ்பூனுக்கு சீரகம், 1 ஸ்பூனுக்கு மிளகு போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, அதாவது அதிகமாக அந்த பட்டை கிராம்பு ஸ்மெல் இல்லாமல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு இது எல்லாத்தையும் வணக்கலாம். நல்லா வணங்கட்டும். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு நான் வதக்குறேன். இப்படி வணங்குறதுக்கு வந்து இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், ரா ஃப்ளேவர் போயிடும். இது நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வணங்கியிருக்கு. தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வதக்குறது வந்து நான்ஸ்டிக் பேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பெருசாக அடியும் பிடிச்சிடாது. மற்ற எல்லாத்தையும் ஒவ்வொன்று தான் போட்டிருக்கேன், நிறையா சேர்த்தலை. ஆனால் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இது பிரியாணி கூட, ஒயிட் ரைஸ் கூட, இட்லி தோசை கூட எல்லாம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வைப்போம்ல, அந்த மாதிரி குழம்பு தான். ஆனால் டேஸ்ட்டில் எந்த இதுவும் இருக்காதுங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப அந்த மைல்டாக வேணும் நமக்கு, கரம் மசாலா டேஸ்ட் பெருசாக தெரிய வேண்டாம்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். தக்காளி வந்து ஒரு 2-3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். அதை வந்து கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி ஒரு பக்கம் ஒரு மாதிரி வரும் இல்லையா, நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி இருக்கும், நல்லா வதங்கி. அந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். அதையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்து வதக்கியாச்சு. அதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம்ல, அது வந்து நல்லா வெந்துருச்சு பஞ்சு போல். அது கூட ஊற்றுறதுக்காக தான். இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும். கருவேப்பிலை போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு தாளிச்சிருக்கேன், தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருக்கேன். வணக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுருந்தேன், இது தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருக்கேன். இப்போ கறியை மட்டும் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். எல்லாம் தண்ணி இல்லாமல் கறியெல்லாம் எடுத்து போட்டு அது ஒரு 2 நிமிஷம் மாதிரி வதங்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த அரைச்ச மசாலா பேஸ்ட்டு சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் எல்லாருக்கும் சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் அந்த கிரேவி பதம் மாதிரி செய்யலை, கொஞ்சம் தண்ணி பதம் மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இது வந்து நம்ம பொள்ளாச்சி ஏரியாலெலாம் டக்குன்னு யாராவது வந்தால் விருந்துக்கு வந்தால் செஞ்சுருவோம். இந்த மாதிரி எல்லாம் செய்வோம்ல, எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி செய்வோம். ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி பெருசாக மசாலா இல்லாமல் அப்படி சட்டிலாக ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக தான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம இதை வந்து 2வது வெஞ்சு நல்லா சூடு பண்ணோம்னா அதுக்கு கெட்டியாகிடுச்சுன்னா கிரேவி பதமும் கொண்டு வந்துடலாம் தான் இதவே. ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். உப்பு நான் கல்லுப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன், சொல்ல மறந்துட்டேன். இப்போ 10ஆவதுனால டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் போடுறேன். போட்டு கொஞ்சம் மூடி வச்சோம்னா நல்லா சலசலன்னு கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஏற்கனவே தேங்காய் அதில் போட்டு வதக்கியிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமாக முந்திரி, ஒரு 10 முந்திரியும் ஒரே ஒரு ஸ்பூனுக்கு தேங்காய், அது அரைப்படுறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக 10 முந்திரி ஊற வச்சுருந்தேன். அதில் வந்து தேங்காய் போட்டு நான் அரைச்சி கடைசியாக ஊற்றியாச்சு. அது ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மாதிரி கொதிச்சா போதும். சைட் பை சைட் நான் என்னென்னா மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து பொரிச்சிக்கிறேன். 65ஆவோ சில்லியாவோ, இது வந்து நான் ஒயிட்டு எள்ளு போட்டு பண்ணியிருப்பேன். அது வந்து சிக்கனோடு சேரும்போது உங்களுக்கு அந்த சூடெல்லாம் இல்லாமல் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே சில்லி சிக்கன் 65 எல்லாம் போட்டதுனால நான் ரெசிபியாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல. இதெல்லாம் தான் என்ன பண்ணியிருக்கிறேங்கிறது மட்டும்தான். அதை நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்சு இந்த பக்கம் குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு இன்னும் சுண்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சோம்னாலே சுண்டி கிடச்சிடும். எனக்கு இது மாதிரி போதும், நம்ம வந்து ரைஸ்க்கும் சரி பிரியாணிக்கும் சரி இந்த தால்ச்சாலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி குழம்பா பண்ணியிருக்கு. முட்டையை வந்து வேக வச்சு மஞ்சத்தூள், கொஞ்சம் குருமிளகுத்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதுவும் கொஞ்சம் சைட் பை சைட் கீறி வேக வச்சுருக்கேன். இங்கே வந்து மல்லித்தலை கொஞ்சம் கடைசி எப்பவும் போல் மலைச்சாரல் மாதிரி மல்லித்தலையை தூவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சில்லி ரெடி ஆகிடுச்சு, முட்டை, அப்புறம் அதாவது பருப்பு பாயசம் வச்சுருந்தேன். அந்த ரெசிபி கண்டிப்பாக சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்குக்கு பண்ணியாச்சு. நீங்கள் என்னென்னலாம்
ரெசிபி பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டாங்க. ஹாப்பி ஆடிங்க.